உடனுக்குடன் நேரலை செய்தி. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக செய்தி தொடர்பாளர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அத்திப்பட்டு ரயில் நிலையத்தில் வைத்து தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்களுக்கு காவல்துறையினர் வலைவீசி தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறார்கள். இதில் பாஜக நிர்வாகி மீது கொடூர தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதால் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக செய்தி தொடர்பாளர் மீது மர்ம நபர்கள் கொடூர தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன். இப்ப திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக செய்தி தொடர்பாளர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவரின் நிலை என்ன? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? காவல்துறை விசாரணை எந்த அளவில் இருக்கு? நிச்சயமாக பூர்ணிமா, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக செய்தி தொடர்பாளர் கோகுல் கிருஷ்ணன் என்பவரை அத்திப்பட்டு ரயில் நிலையத்துல மர்ம நபர்கள் 5 பேர் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட கோகுல் கிருஷ்ணன் சிகிச்சைக்காக அங்கு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சென்ற போது மேல் சிகிச்சை தேவை என்பதற்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த மீஞ்சூர் போலீசார் அந்த மர்ம நபர்கள் யார், எதனால் இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, அல்லது அரசியல் முன்னுரிதம் காரணமா என பல்வேறு சந்தேகங்கள் அடிப்படையில் மீஞ்சூர் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஒரு பிஜேபி செய்தி தொடர்பாளர் தாக்கப்பட்ட சம்பவம் வடசென்னை பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு பிஜேபி செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர் இவர். இப்படி இருக்கக்கூடிய நிலையில இவர் மீது இந்த அளவுக்கு ஒரு கொடூர தாக்குதல் நடத்தியது கண்டனக்குரியது என பிஜேபி சேர்ந்த தலைவர்களாம் தெரிவித்து வருகிறார்கள். இது குறித்து கோகுல் கிருஷ்ணன் தொடர்பு கொண்டு முயற்சித்த போது அவர் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மீஞ்சூர் போலீசார் துரித நடவடிக்கை எடுத்து அந்த மர்ம நபர்களை சட்ட ரீதியாக தண்டிக்க வேண்டும் என்று தான் குரல் கொடுத்து வருகிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் அந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அங்கு தொண்டர்கள் குவியவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய கோகுலகிருஷ்ணன் மீது இந்த கொடூர தாக்குதலை கண்டித்து தற்போது அங்கு கூடுவார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த நிலையில தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு போலீஸ் அந்த மர்ம நபர்களை தேடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பார்த்திபன்.